தெரியாம கேட்கிறேன், நான் சவால் விட்டு கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி 2020 சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே வாங்கின வாக்களை விட அதிகமான வாக்களை பெற்றுவிட்டால் திருநாவுக்கரசர் பொது மன்னிப்பு கேட்பாரா? பொது மன்னிப்பு கேட்பீங்களா? இனிமேல் அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல அப்படின்னா நான் இனிமேல் கருத்து கணிப்பு நடத்தவே விட்டுருன்னு சொல்லி பெத்த தாய் மேல சத்தியம் பண்ணாப்புல திருநாவுக்கரசர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் போட்டு காட்டுங்க. ஹலோ, அந்த அகத்தின் வழியாக அகத்திரையில் பாருங்கள். இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன், இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண, இல்லைன்னா என் நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு 48 ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செஞ்சிருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும், மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார், 38.9% வாக்குகளை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோற்றா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சுங்க, நான் சொல்லிட்டு போறேன். சாருடைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் சாட்சி. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெல்வானாரு. அவர் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போய்விட்டார். அதை விட பெருசு தெரியுமில்ல, 2016 இதே சார் திருநாவுக்கரசர் சார் இருக்கார்ல, ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காப்ல. அந்த கருத்து கணிப்படி 2016 திமுக ஆட்சிக்கு வரும். முதலமைச்சர் வேட்பாளராக இன்னைக்கு ஒரு ஸ்டாலின், விஜய், எடப்பாடி, அண்ணாமலை, அப்புறம் அண்ணன் சீமான், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழிலாம் வச்சிருக்காருல. இது மாதிரி அன்னைக்கு முதலமைச்சராக நீங்க யாரை தருதுன்னு கேட்கறதுக்கு முதல்ல கருணாநிதி, 2வது ஸ்டாலின், 3வது ஜெயலலிதா அவர்கள். அந்த தேர்தலில் என்ன நடந்துச்சு? ஸ்வைப் பண்ணி அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 33.9 விழுக்காடு திமுக எடுக்கும் என்றும் 31.9 விழுக்காடுகள் அதிமுக எடுக்கும் என்றும் கணிப்பு வெளியிட்டார். அதை விட பரவாயில்ல, தேமுதிக 14 விழுக்காடுனாப்ல, இது மதிமுக 8 விழுக்காடு. அந்த தேர்தலில் மக்கள் கூட்டணி ஒரு கூட்டணியை வச்சு தேமுதிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விசிக எல்லாம் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்ச 4 விழுக்காடு தாங்கல. ஆனா இவரு மதிமுகவும் தேமுதிகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 14.8 22 விழுக்காடுக்கு மேல வாங்கும்னு சொன்னாரு. மொத்தமா 4 விழுக்காடு தான். இதுதான் என்னுடைய தேர்தல் கணிப்பினுடைய கேவலமான செயல்பாடு, தேர்தல் கணிப்பினுடைய உச்சபட்ச சாதனைன்னு சொல்லலாம். ஒரிஜினல் லைலா கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்கு. ரிசர்ச் அசோசியேட் ஆஃப் பீப்புள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்கி உண்மையான லைலா காலேஜ் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை பல ஆண்டா வெளியிட்டு இருந்தாங்க. 2016 இவர் வெளியிட்ட உடனே அந்த ஒரிஜினல் சாந்தி கடை மாதிரி அவங்க இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, இவர் லைலா காலேஜ் பேரை கெடுப்பதற்கென்றே கருத்து கணிப்பு நடத்துறாரு, இது கருத்து கணிப்பு பேர்ல ஒரு வியாபாரம் என்று லைலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்களும் அங்கிருடைய பேராசிரியர்களுமே லைலா காலேஜ் நிர்வாகமே அறிவிச்சிருச்சு. ஆனாலும் தொடர்ச்சியா லைலா கல்லூரி பேரை சொல்லி லயோலா தான் அது, இல்லை லை ஓலான்னு சொல்லிக்கலாம். லை ஓலா கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். லைனா என்ன? பொய். ஓலானாலும் பொய். லை ஓலா மாணவர்கள் வச்சுக்கலாம்.